பீமன் போர் செய்யும் இடத்திற்கு ஓடி வந்தான் அர்ஜுனன். பீமனை தருமனின் கூடாரத்திற்குள் செல்லுமாறு தான் கர்ணனை கவனித்துக் கொள்வதாக சொன்ன பொழுது மறுத்தான் பீமன். உன்னை கண்டால் அண்ணனுக்கு ஆறுதலாக இருக்கும், எனவே நீயே செல், நான் சமாளித்துக் கொள்கிறேன் என்றான் பீமன். தருமரின் கூடாரத்தை அடைந்தனர் கிருஷ்ணரும் அர்ஜுனரும். அவர்களை கண்டதும் அகமகிழ்ந்து வரவேற்றார் தருமபுத்திரர். வா தம்பி வா, உன்னை காண்பது என்னுடைய உள்ள காயங்களுக்கு இடும் அஞ்சனமாக இருக்கிறது, வா என்று அன்புடன் அழைத்தார். கண்ணா, நீயும் உடன் வந்திருப்பதிலிருந்து, அதுவும் போர்க்களத்தை விட்டு வந்திருப்பதிலிருந்து மிகவும் மகிழ்ச்சியான செய்தியை தாங்கி வந்திருக்கிறீர்கள் என்று என்னுடைய உள்ளுணர்வு உரைக்கிறது. உற்சாகமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தர்மரின் மகிழ்ச்சிக்கு காரணமறியாது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் கிருஷ்ணரும் பார்த்தரும். ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீர்களே, உங்களை பார்த்தால் இந்த